ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நசா இன்றைக்கு வந்து நாங்கள் அதாவது வீடியோவுக்கு போக முதல் ஒரு அவுட் சூட் பார்ப்போம் தான் வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்த ஒவ்வொரு சிறிது சிறிது பகுதியாக நான் உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்பகுதியை தான் நான் இதை காட்டுறேன். பாருங்கள் இப்படி அழகான இடமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நல்ல ஒரு அழகான இடமாக இருக்குது. இந்த இடத்துல என்னுடைய குட்டீஸ்கள் எல்லாரும் வந்து விளையாடுறவ மிகவும் நீட்டாக இருக்குது. இந்த இடம் உண்மையில் பார்க்கும்போது இரண்டு இடங்கள்லாம் எல்லாமே. இதுக்கு பிறகு நான் இனி காணிகளையும் காட்டுவேன். அதாவது சிறிது சிறிது பகுதியாக பின்னுக்கு காணிகளையும் இருக்குது. அங்கே வந்து இப்படியான பூங்கண்டுகள் தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு அதுவும் வீடியோவில் காட்டுவேன். அதாவது சிறிது சிறிது பகுதியாக தான் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் அதாவது வீடியோவாக நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்ய போகிறது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சாரி ப்ளவுஸ் கட்டிங் தான். பாருங்கள் பார்க்கலாம். துணி இது வந்து ப்ளவுஸுக்கு துணி. பாருங்கள் பார்க்கலாம். இந்த அளவுகளை துணியை முதல்ல நாங்கள் இப்படி டண்டாக நாங்கள் மடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் நாங்கள் அளவு எடுக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்க, நாங்கள் அரை இஞ்சி நான் முன்னுக்காக விடுறேன். இப்படி நாங்கள் டண்டாக மடிச்சிட்டு அரை இஞ்சி நான் முன்னுக்கு விடுறேன். அது வந்து தையலுக்குள்ளே போதும். நாங்கள் அளவு எடுக்க போகிறோம். அது ஷோல்டர் வந்து 16 இஞ்சியை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது எங்களுக்கு உடனே டிவைட் பண்ணி எடுக்க முடியாட்டிக்கு நாங்கள் இப்படி இந்த மிஷின் டேப்பில் அதாவது 16 இஞ்சியில் ஒரு கம்மடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்தா எங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவு வரும். அதாவது 8 இஞ்சி வருகுது. இஞ்சி வருது ஷோல்டர். இந்த 8 இஞ்சியை நான் மார்க் பண்ணுறேன். 8 இஞ்சியிலேருந்து அதாவது அரை இஞ்சி தையலுக்கு விடுறேன். தைச்சி முடிஞ்ச பிறகு 2.5 இஞ்சி தான் இவங்களுக்கு ஷோல்டர் விட போதும். கழுத்து தைக்கிறதுக்கு அரை இஞ்சி. மொத்தமாக நாங்கள் 3 இஞ்சி விட போகிறோம். 3 இஞ்சி விட போகிறோம் இந்த ஷோல்டர், அதாவது இந்த ஷோல்டர் தைக்கிறதுக்கு. இனி நான் இதில் வந்து ஷோல்டர் அதாவது கழுத்து நீளம் எடுக்க போகிறேன். கழுத்து 9 இஞ்சி. இந்த 9 இஞ்சியிலேருந்து நான் அரை அதாவது 1 இஞ்சி நான் எடுக்கிறேன். அதாவது இந்த வளைவுக்கு வரைகிறதுக்கு. இந்த வளைவுக்கு வரைஞ்சிட்டேன். இனி அடுத்தது வந்து அதாவது ஆம்கோலுக்கு வந்து நாங்கள் இதிலிருந்து 6.5 எடுக்க போகிறேன். அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே 6.5 எடுக்க போகிறேன். ஆம்கோலுக்கு 6.5 எடுத்து போட்டு நான் அதையும் நான் டூலரால் கீற போகிறேன். நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேர் அகலம் எடுக்கணும். மேர் அகலம் வந்து 43 நாங்கள் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வெறும் ஒரு பகுதி அதாவது 43 எடுத்துட்டு எடுத்துட்டு இதில் ஒரு கம் அடிச்சிருக்கிறேன். ஒரு கம் அடிச்சுட்டு திரும்ப இருக்கா அதாவது 4 பீஸ் வரும். 4ஆக மடித்தோம்னா இப்படி 4 பீஸ் வரும். 4 பீஸ்லேருந்து நீங்கள் இது அளவு எடுக்கணும். அதாவது 10.75 வருகுது. 10.75 நீங்கள் இதில் புரியுங்கோ. 10.75 இவங்கண்ட அதாவது மார்பு ஆகலாம். 10.75 நான் இதில் மார்க் பண்ணிவிட்டு 10.75 நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி போட்டு நான் நீர் போட நிற்கிற வேணும். இதில் வந்து 2 இஞ்சி நான் விட போகிறேன். அதாவது 1 இஞ்சியும் விடலாம், 2 இஞ்சியும் விடலாம். இவங்க கொஞ்சம் உடம்பானவங்க. அப்போ என்னென்னா உடம்பு கூடும் குறையும். அப்போ அதனால் 2 இஞ்சியை நான் ரெடியாக விடுறேன். 2 இஞ்சி விட்டுருக்கிறேன். விட்டுட்டு நான் இனி
இனி வந்து இதில் ஆம்கோல் வளைவு எடுக்க வேணும். அதாவது பின்பகுதி ஆம்கோல் வளைவு. நான் இது வந்து 3/4 இஞ்சி எடுக்கிறேன். 3/4 இஞ்சி எடுத்துட்டு இந்த 3/4 இஞ்சிலாம் வளைவு எடுக்க போகிறேன்னு வரேன். இதில் அப்படியே நாங்கள் வளைவுக்கு வரைஞ்சிடுவோம். அவ்வளோ அம்பியில் இந்த வளைவுக்கு வரைஞ்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டணும். இனி வந்து மார்பு அதாவது பின்பக்கம் நீளம் ஷோல்டர்லேருந்து நீளம் எடுக்க போகிறேன். ஷோல்டர்லேருந்து முழு நீளம் 16 இஞ்சி வருது. 16 இஞ்சியை நான் இதில் மார்க் பண்ண வேணும். 16 இஞ்சி அதாவது தையலுக்கு அரைஞ்சி போக 17 இஞ்சி வரும். அடுத்ததாக நான் இடுப்பு அகலம் எடுக்க போகிறேன். இடுப்பு அகலம் 4ஆக டிவைட் பண்ணணும். 37 அரை. 37 அரையை நாங்கள் 4ஆக டிவைட் பண்ண வேணும். 4ஆக நாங்கள் டிவைட் பண்ணினால் எங்களுக்கு வர போகிறது 9.3 வருது. 9.3. அதிலிருந்து நாங்கள் 2 இஞ்சி எக்ஸ்ட்ராவாக நாங்கள் விட போகிறோம் கலை. அதாவது 2 இஞ்சி நாங்கள் கூடுதலாக அங்கே மேலுக்கு விட்டு நாங்கள் கீழுக்கு 2 இஞ்சி அதே மாதிரி விடுறோம். விட்டுட்டு நாங்கள் இனி வந்து வெட்ட வேண்டியதான். நீர் போட்டு கீறிட்டு இவ்வளவுதான் பின்பக்க கட்டிங்.